வணக்கம். மக்காச்சோளம் சாகுபடி பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மக்காச்சோளம் வந்து 90 நாள் விவசாயங்க. இது எளிய முறையில் பண்ணலாம். 75 நாள் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பூ மற்றும் கதிரெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் இதுலேருந்து இன்னும் ஒரு 20 நாளில் நம்ம இதை அறுவடை செஞ்சு விற்பனைக்கு செய்யலாம், இல்லை நம்ம பயன்படுத்திக்கலாம். வாங்க இது எந்த அளவுக்கு இதை வந்து முறையாக நம்ம விவசாயம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் பட்டன் ஆன் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் நிறைய தகவல் அது மூலம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்க போகலாம். முதல்ல நிலத்தை நல்லா உழுதுக்கணுங்க. உழுது அதில் உள்ள களைகள் பில்லெல்லாம் இருக்கும், நல்லா வேர் பில் அதிகமாக இருக்கும். அதை எல்லாத்தையுமே சுத்தமாக நம்ம எடுத்துடணும். எடுத்துகிட்டு நல்ல தரமான விதைகள் ஃபார்மில் விற்கும். அதை வாங்கிட்டு வந்து நம்ம ஒரு அடிக்கு ஒரு விதை போடணும். விதை போட்டு 15-20 நாளில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். தொடர்ந்து தண்ணி அதிகமாக ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஈரப்பதம் இல்லாமல் விடக்கூடாது. தண்ணி ரெகுலராக நீங்கள் கொடுக்க தான் அதோட வளர்ச்சியானது அதிகமாக இருக்கும். 20 நாள் கழிச்சு அதுக்கு பிறகு வந்து நம்ம இயற்கை உரம் செயற்கை உரம் ரெண்டுமே கலந்து தான் இதை நம்ம விவசாயம் பண்ண முடியும். இயற்கை உரம் மட்டும் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த அளவுக்கு அதில் வந்து வளர்ச்சி இருக்காது. முதல்ல அடியில் பார்த்தீங்கன்னா தொழு உரங்கள் கொடுக்கணும். தொழு உரங்கள்னா ஆட்டு எருவு மாட்டு எருவு மடிச்சு போனதெல்லாம் வந்து அந்த அடியில் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அது கொடுத்து அது வரைக்கும் ஒரு வாரம் கழிச்சு தான் நீங்கள் டிஏபி யூரியா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 கிராம் அளவுக்கு ஒவ்வொரு செடிக்கும் நீங்கள் வந்து சோள செடிக்கு ஒவ்வொரு செடிக்கும் நீங்கள் கொடுத்து வந்தீங்கன்னா அதோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதுலேருந்து தொடர்ந்து நீங்கள் தண்ணி ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தண்ணி வந்து நிப்பாட்டக்கூடாது, ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் செடியோட வளர்ச்சி அதிகமான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். அதன் பிறகு ஒரு 20 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா செடி ஒரு நாள் 3 அடி உயரத்துக்கு வந்துடும். 3 அடி உயரத்துக்கு வந்த பிறகு பூச்சிகள் தாக்காமல் நம்ம பார்க்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. குருத்து பூச்சிகள் அதிகமாக இருக்கும். குருத்து பூச்சிகள் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க. முதல்ல வேப்பம் புண்ணாக்கு கரைசல் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். வேப்பம் புண்ணாக்கு கரைசல் எப்படி செய்யறதுன்னா, வேப்பம் புண்ணாக்கு வாங்கிட்டு வந்து 2 நாளைக்கு தண்ணி ஊற்றி அதில் நல்லா ஊற வச்சிடணும். அந்த வேப்பம் புண்ணாக்கில் உள்ள எஃபெக்ட்லாம் தண்ணியில் போன பிறகு அதை நம்ம கொஞ்சமாக எடுத்து ஒரு டேங்க் எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு அந்த டேங்கில், அதாவது 10 லிட்டர் டேங்குனா அதில் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு வேப்பம் புண்ணாக்கு அந்த கரைசலை நம்ம மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணணும். முதல்ல அது பண்ணி ஒரு வாரம் கழிச்சு அது கண்ட்ரோல் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அதில் கண்ட்ரோல் ஆகலைன்னா பூச்சிக்கொல்லிகள் நம்ம பயன்படுத்தணும். உரக்கடைகளில் ப்ரொஃபெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பூச்சிக்கொல்லி இருக்கும். 50 ஈசி உள்ள அந்த ஒரு மருந்தை வாங்கிட்டு நம்ம அது ஒரு 20 ml தான், ஒரு டேங்க்கு 20 ml ஊற்றி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணி ஒரு 4-5 நாள் கழிச்சு நீங்கள் திருப்பி செக் பண்ணணும். திருப்பி எந்த அளவுக்கு அதுலேருந்து எது மாற்றங்கள் தெரியுதா இல்லை அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அதில் வந்து கண்ட்ரோல் ஆகலைன்னா மேக்ஸிமம் அதில் கண்ட்ரோல் ஆகிடும். அதில் கண்ட்ரோல் ஆகலைன்னா அது கூட இன்னொரு பூச்சிக்கொல்லி மருந்து அதையும் வாங்கி மிக்ஸ் பண்ணி நீங்கள் அடிக்கணும். அடிச்சிங்கன்னா பூச்சியானது சுத்தமாக கண்ட்ரோல் ஆகிடும். அதன் பிறகு தோகைப்பூச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தோகைப்பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு பூச்சி மருந்தை நீங்கள் முன்னதாகவே அதில் நீங்கள் வந்து அந்த லேசாக அந்த தோகையெல்லாம் லேசாக நீங்கள் அப்படி தூவி வச்சுருந்தீங்கன்னா தோகைப்பூச்சிகள் வராது. முன்கூட்டியே அதை கண்ட்ரோல் ஆகிடும். தோகைப்பூச்சி வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இந்த மாதிரி முறையில் பூச்சி தாக்கலை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். 50-55 நாள் ஆன பிறகு அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செடியும் வந்து பூக்கள் வர ஆரம்பிக்கும். அந்த குருத்தில் பார்த்திங்கன்னா பூ வர ஆரம்பிக்கும். குருத்தில் பூ வந்த பிறகு தான் கீழே கருதானது வெளியாகும். ஒரு செடிக்கு 2 கருது வரும். அதில் ஒரு கருது பெருசாக இருக்கும், இன்னொன்று சின்னதாக இருக்கும். இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள ஒரு அந்த சகப்பு மெரூன் கலரில் ஒரு பூ மாதிரி ஒன்று வெளியாகி அதன் பிறகு கருது வர ஆரம்பிக்கும். அந்த டைமிங்கில் தான் நம்ம முக்கியமாக என்ன பண்ணணும்னா முறையான உரங்கள் அந்த டைமில் தான் கொடுக்கணும். டிஏபி, யூரியா, காம்ப்ளெக்ஸு, பொட்டாசி இது 4 கலந்து ஒவ்வொரு செடிக்கும் 15 கிராம் 20 கிராம் அளவுக்கு நீங்கள் கொடுக்கணும். கொடுத்து அதுலேருந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நாளுக்கு தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கணும் செடியில். அப்போ தான் வந்து அந்த உரமானது செடிகளுக்கு எடுத்து கதிர்கள் நல்லா வந்து பெருசாகவும் உள்ளே வந்து கதிரில் வந்து டேமேஜ் இல்லாமல் ரொம்ப சூப்பராக வர ஆரம்பித்தது. அந்த உரமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கருதுகளில் பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தினசரி போய் செக் பண்ணணும். ஏன்னா நமக்கு தெரியாமல் அதில் இருக்கும். கொஞ்ச நாள் பிறகு மேலே உள்ள அந்த கருதில் உள்ள மேலே உள்ள அந்த பட்டை எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி காஞ்சி வரப்போ தான் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உள்ள கருதுகள் எல்லாத்தையுமே பூச்சி சாப்பிட்றோம். அதனால் அதை கவனமாக நம்ம பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமானது. இப்போ உள்ள இப்போ வீடியோவில் தெரியுது வந்து 70 நாள் கிட்ட நெருங்கிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கதிர் வந்து வெளில வந்து அது வந்து முத்துற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ தான் ஒவ்வொரு செடியில் வந்து கருது இப்போ தான் வந்துகிட்டு இருக்குது. ஆனால் வந்து எல்லாமே ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் வராது. ஒரு நாள் 2 நாள் முன்ன பின்ன தான் வரும். இந்த அளவுக்கு வந்து பராமரித்ததுனால எவ்வளோ சூப்பராக பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சோளக்கதிரை வந்து பராமரிக்கிறது இதுதான் முறை. கதிர் வந்த பிறகு தினசரி போய் செக் பண்ணணும். ஏன்னா கிளிகள் வந்து கதிரை சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கும். ஏன்னா கதிரில் உள்ள அந்த இனிப்புத்தன்மையானது கிளிகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து கிளிகள் வந்து ஒவ்வொரு கதிரையும் வந்து உட்காந்து காலி பண்ணிட்டு போயிடும். அதனால் வந்து இந்த கிளிகள் வராமல் இருக்கிறதுக்கு அதில் நம்ம ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவரை பேப்பரை வந்து நம்ம அதில் ஒரு குச்சியில் வச்சு நம்ம கட்டிட்டு வந்துட்டோம்னா அந்த காற்றுல அது பட்டுன்னு சவுண்டு கேட்கறதுனால கிளிகள்லாம் பறந்து போயிடும். கிளி வராமல் மெயினாக நம்ம பாதுகாக்கணும். இல்லைனா எல்லாமே டோட்டலாகவே நமக்கு லாஸ் ஆகிக்கிறோம் கிளிகள். இது ரொம்ப சோளக்கதிர் விவசாயத்தில் வந்து இந்த கிளிகள்லேருந்து நம்ம பாதுகாக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
சோளக்கதிரை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த சோளத்தட்டையிலேருந்து எல்லாமே நமக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. சோளக்கதிர்களை நம்ம ஒரு செடிக்கு 2-3 கதிர்கள் வரும். அதை நம்ம எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சோளத்தட்டையை ஒரு ஏக்கர் கணக்கில் போட்டோம்னா அப்படியே வந்து மாடு பால் கறக்கிற பண்ணைகள்லாம் வந்து அப்படியே ஏக்கராக வந்து அதை வந்து குத்தகை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த கதிர் தட்டையிலேருந்து காஞ்சி போனது பசுமாட்டுக்கு நம்ம போட்டோம்னா பால் அதிக அளவில் கொடுக்கும். அதனால் வந்து சோளம் விவசாயத்தை பொறுத்தளவுக்கு எல்லாமே நமக்கு லாபம் தான். சோளக்கதிரும் லாபம் தான், சோளத்தட்டையும் காஞ்சி போன அந்த தட்டையும் நமக்கு லாபம் தான். அதுவும் நல்லா நமக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது. சோளக்கதிரில் நிறைய பயன்கள் இருக்குது. சோளக்கதிரில் எடுத்துகிட்டு போய் அந்த விதைகள் எல்லாத்தையுமே உடச்சி காய வச்சு அதை பவுடராக்கி மாடுகளுக்கு தீவனத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அதன் பிறகு நல்லா காய்ந்த சோளங்களை வந்து பாப்கார்னுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதன் பிறகு அதை வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம பாயில் பண்ணி அதை நம்ம சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்குலாம் சோளத்தில் வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. குழந்தைகளுக்கும் சாப்பிட்றது, மூல வளர்ச்சிக்கு, உடம்பு ரீதியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சோளங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எல்லாருமே சாப்பிட்லாம். வயதானவர்கள், இளைஞர்கள், குழந்தைகள் எல்லாருமே இதை வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதிக ஊட்டச்சத்து நிறைந்தது இந்த சோளக்கதிரானது. சோளக்கதிரில் முக்கியமான விஷயம் அந்த மெரூன் கலரில் இருக்க அந்த பூவானது, அந்த தெரியுது பார்த்தீங்களா வீடியோ, அதில் எதனால் அந்த பூ அந்த மாதிரி வெளியாகுதுன்னா சோளக்கதிரானது உள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 மடலுக்கு உள்ளே தான் பாதுகாப்பாக இருக்கும். சூரிய ஒளி அதில் டைரெக்டாக படாது. இந்த நூல் மாதிரி உள்ளதில் வந்து சூரிய கதிர்கள் பட்டு இது மூலமாக அந்த விட்டமின்ஸை உள்ள சோளக்கதிர்களுக்கு எடுத்து செல்றதுக்கு தான் அந்த ஒரு மெரூன் கலரில் ஒரு நூலானது வெளியே வந்திருக்கு. கடவுளோட படைப்பில் இது ஒரு முக்கியமான விஷயம். இது ஒரு சில சோளக்கதிர்களானது விற்பனைக்கு ரெடி ஆகிடுச்சு. அதை உடச்சி நம்ம விற்பனைக்கு நம்ம கொடுக்கலாம். ரொம்ப அந்த நூலானது ரொம்ப அதிகமான கருப்பு கலரில் உள்ளது எல்லாமே வந்து முத்துற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. ஆனால் அதை வந்து நம்ம விற்பனைக்கு நம்ம கொடுக்குறதுல தாராளமாக கொடுக்கலாம். உள்ளே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் சோளக்கதிரானது. நல்லா எந்த அளவுக்கு நீட்டமாக இருக்குது பார்த்திங்களா, லெங்க்தாக, அதாவது 3/4 அடி அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து நல்ல ஒரிஜினல் நல்ல முறையான விவசாயம் பண்ண ஒரு திறன் வந்து அதில் தெரியும். சோளக்கதிரானது ரொம்ப சின்னதாகவோ இல்லை உள்ள பூச்சி உள்ளதாவோ இருந்ததுன்னா அந்தளவுக்கு அது சரி இருக்காது. இந்த மாதிரி வந்து நல்ல நீட்டமாக இருந்ததுன்னா அதுதான் சூப்பர். எங்கள் தோட்டத்தில் இது 2வது முறையாக நாங்கள் சாகுபடி பண்ணுறோம். இது நல்ல ஒரு அனுபவம். இது ரொம்ப வந்து ஆர்வமாக இருக்குது. சோளக்கதிரை வந்து சாகுபடி பண்ணுறது ரொம்ப ஆர்வமாக இருக்குது. எளிய முறையில் செய்யக்கூடிய ஒரு விவசாயம் இது. அந்தளவுக்கு பெரிய லெவலில் நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் வந்து அடுத்தடுத்து இன்னும் அதிகமான முறையில் செய்யணுங்கிற ஆர்வம் தான் எங்களுக்கு வந்துட்டு ஒழிஞ்சு இதில் வந்து எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி வெறுப்பான முறையில் நாங்கள் இதை வந்து விவசாயம் பண்ணல. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் சொன்ன தகவலை வச்சு நீங்கள் பயன்படுத்தி சோளம் சாகுபடி பண்ணாலே போதும். இதுவே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பயன் தரும். சோளக்கதிரில் உள்ள மேலே உள்ள அந்த பட்டையானது காஞ்சி வந்த பிறகு தண்ணீர் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்து அது முத்திடுச்சு, அறுவடைக்கு ரெடி ஆகிடுச்சு. அதன் பிறகு நீங்கள் தண்ணீர் கொடுத்தால் அது வந்து நீங்கள் வளர்ச்சி அடைகிறதோ இல்லை முத்த போகிறதோ கிடையாது. ஏன்னா தண்ணீர் கொடுக்கறது வேஸ்ட்டு. அதனால் தண்ணியை நிப்பட்டுறது ரொம்ப நல்லது. அறுவடை செஞ்ச பிறகு நம்ம அந்த சோளக்கதிரை பிடிங்கி தான் கொடுக்க போகிறோம் மாட்டுகளுக்கு. அதனால் தண்ணீர் வேண்டியதில்லை. இது வரைக்கும் மக்காச்சோளம் எப்படி சாகுபடி பண்ணுறது, மக்காச்சோளம் சாப்பிட்றதுனால எவ்வளோ பயன்கள் இருக்குது, மக்காச்சோளம் சாகுபடினால எவ்வளோ லாபங்கள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்த தாங்களின் பொன்னான நேரத்திற்கு மிகப்பெரிய நன்றி. மீண்டும் இதேபோல் விவசாயம் மற்றும் மூலிகை சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோக்களில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். விவசாயம் தான் நாட்டின் ஒரு முதுகெலும்பு. நன்றி, வணக்கம்.